கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புனித நீராடுகிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, குடியரசுத் தலைவர் அங்கு நீராடக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதற்கான கூடுதல் பாதுகாப்புக்காக என்னென்ன விஷயங்கள் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன? வணக்கம் அபிநயா. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்ப மேளாவானது நடைபெற்று வருகிறது. கடந்த 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் ஏராளமான ஒரு பொதுமக்கள், தொழிலதிபர்கள், பிரபலமான விஐபிகள் உள்ளிட்டோர் புனித நீராடி வருகின்றனர். இதற்காக தனித்தனி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதாவது பொதுமக்கள் குளிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியும், விஐபிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் பகுதி என இரண்டாக பிரிக்கப்பட்டு தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது புனித நீராடி வருகிறார். இந்த நிகழ்வுக்காக அவர் டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வந்திருந்தார். அப்போது அவருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆளுநர் வரவேற்பு தெரிவித்திருந்தனர். உடனே அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து பிரயாக்ராஜுக்கு படகு மூலம் அவர் சென்றார். அப்போது இருவரும் உடன் இருந்தனர். இந்த நிகழ்வுக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சற்று முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நதிகள் சங்கமிக்கும், அதாவது கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் பகுதியில் புனித நீராடி இருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா.